V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்துல கஜானா திரைப்படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கஜானா அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும். இருப்பிடம், அதாவது புதையல் பத்தி, அதாவது சேமிப்பு கிடந்து பல அர்த்தம் சொல்லும். பட் இருந்தாலும் இந்த படத்துல புதையல் அப்படிங்கிறத மையப்படுத்திருக்காங்க. இது போல புதையல் பற்றிய படங்கள் அவ்வப்போது வரும். ஏன்னா காதல் படங்களும் சரி, குடும்ப படங்களும் சரி, ஆக்ஷன் படங்களும் சரி, பாடலுக்காக படம் அப்படின்னு பலவிதமான படங்கள் அடிக்கடி வர்றத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி புதையல் படங்கள் அவ்வப்போதுதான் வரும், அதிகமா வராது. பட் வந்தாலுமே ஒவ்வொரு அந்த புதையல் பத்தி வந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒருவேளை அந்த நம்பிக்கையில தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதையல் பத்தி பாத்தீங்கன்னா சில 100 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த விஷயங்களை தொடர்ந்து ஒரு 7-8 தலைமுறையா தொடர்ந்து அதை முயற்சி செய்து தோத்து போயிருக்காங்க. நிறைய உயிரிழப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல சொல்லிருக்காங்க. அதுபோக யாலி அப்படிங்கிற உயிரினம் அது நமக்கு தெரியாத ஒரு, இப்ப நம்ம டைனோசரை பத்தி பார்த்திருக்கோம், பெரிய பெரிய விலங்குகளை பத்தி நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம். இப்ப யானைகளும் சரி, சிங்கம், புலி எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். யாலி அப்படிங்கிற உயிரினம் இருந்துச்சு, அது வரலாற்றுல இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி இதை பார்த்து தான் யாலின்னு ஒரு உயிரினம் இருந்துச்சா அப்படின்னு நமக்கு தெரிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா கிடைச்சிருக்கு. பட் ஆனா அது யாலி எப்படி உருவம், பாதி யானையும் சிங்கம் கலந்த மாதிரி ஒரு உயிரினம் இருந்தது, உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த படத்துல அப்படி ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இனி நம்ம தேடல்ல யாலின்னு போட்டு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படி ஒரு இருந்துச்சா அப்படிங்கறத நம்ம சேகரிச்சுக்கணும். ஸோ திரௌபதி சாம்ஸ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. KM ரியாஸ் எடிட் பண்ணியிருக்காரு. அச்சு ராஜாமணி இசையமைச்சிருக்காரு. கோபி துரைசாமி, வினோத் சேபி இணைஞ்சு இந்த படத்தை கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் பாத்தீங்கன்னா வேதிகா, யோகி பாபு, சாந்தனி, இனிகோ பிரபாகர், சந்திராயன், ஹரிஷ் பராடி, மொட்டா ராஜேந்திரன், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. பிரதாப் போத்தன், வேலு பிரபாகரன், இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகமலையில நாகக்கற்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த நாகக்கற்கள் ஒரு இடத்துல இருக்கு. அதை பத்தி ஆராய்ச்சியை பிரதாப் போத்தன் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ஆராய்ச்சியை பற்றி புத்தகம் எழுதுனா ஹரிஷ் பராடி ஒரு ஆராய்ச்சி, அதை எழுத்தாளர் வர்றாரு. இந்த பத்தி நிறைய தகவல் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவரு பிளாக் பண்ணிடுறாரு, அதாவது எழுதுறது நிப்பாட்டிடுறாரு. இந்த காட்டெல்லாம் பாதுகாக்கிறவரா வேலு பிரபாகரன் வர்றாரு. இவர் காட்டை பாதுகாத்தாரா? எழுத்தாளர் ஏன் நிறுத்தினாரு? இவர் பிரதாப் போத்தன் ஆராய்ச்சி பண்ண வச்ச விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த புதையலை தேடி இனிகோ பிரபாகர் டீம் காட்டுக்குள்ள போறாங்க. வேதிகா ஒரு தொல்லியல் துறை ஆய்வாளரா வர்றாங்க. அவங்க எழுத்தாளர் மூலமா இந்த புதையலை பத்தி எழுதிட்டு வந்தீங்க, ஏன் நிப்பாட்டினீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன, உங்களை யாரு நிப்பாட்டினதுங்கிற கேள்வி கேட்டு வர்றாங்க. இதெல்லாம் மீறி இவங்க காட்டுக்குள்ள போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத படத்துல மொத்தமா ஒரு விட சொல்லுது. ஒரு நல்ல ஒரு படம், நல்ல ஒரு பொழுதுபோக்கு படம் பார்த்த சந்தோஷம் நிச்சயமா எனக்கு இருந்தது. இதுல ஒரு சின்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, யாலி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை பத்தி சொன்னாங்க. அந்த உயிரினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு குழப்பமா தான். ஏன்னா இந்த படத்துல மிருகங்கள் காமிச்சது எல்லாமே யானையா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், எல்லாமே கிராஃபிக்கா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ரியலா காமிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளா சொல்றேன். மற்றபடி படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த காட்சிகள், இந்த மிருகங்களை மட்டும் கொஞ்சம், ஏன்னா கும்கி படம் நம்ம பார்த்தோம், அது ஒரு சில இடத்துல இந்த கிராஃபிக் வந்தது, அது பெருசா தெரியல. இதுல முழுக்க அந்த பாம்புக்கா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், அந்த யாழிங்கிற உயிரினமா இருக்கட்டும், இதெல்லாம் கிராஃபிக்கா காட்டும்போது அந்த காட்சியோட உயிர்த்தன்மை போயுதோ அப்படிங்கிறது தான் எனக்கு பட்டது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வேதிகா ஒரு தொல்லியல் துறை அதிகாரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சந்திராயன் எப்பவுமே நம்ம வழக்கமா அவரை காமெடியாவே பார்த்துட்டு வந்தோம். இந்த படத்துல ஒரு குணச்சித்திரமா ரொம்ப வில்லனா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு பரிதாபம், நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு பரிதாபப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு சில காட்சிகளை வந்தாலும் மனசுல நிக்கிற மாதிரி வந்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஹரிஷ் பராடி ஒரு எழுத்தாளர் வர்றாரு, அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இனிகோ பிரபாகர் அவருமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலு பிரபாகரன் அந்த வனத்தை பாதுகாப்பாளர் வர்றாரு, அவர் கொடுத்ததையும் கரெக்டா பண்ணியிருக்காரு. நடிகர்கள் தேர்வுன்றது இந்த படத்துக்கு ரொம்ப எல்லாமே பொருந்தி வருது. யோகி பாபு, மொட்டா ராஜேந்திரன் இவங்க காட்டுக்குள்ள இவங்களோட டிராவலிங் படத்துக்கு ஒரு இடைச்செருவுல தான் வருது. ஏன்னா இந்த படத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நகைச்சுவைக்காண்டி இவங்களை சேர்த்திருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க பண்ற காட்சிகள்லாம் நம்ம ரசிச்சு சிரிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும்.
படம் நல்ல ஒரு இந்த சம்மர் வெக்கேஷன்ல குடும்பத்தோட பாதுகாக்கிற மாதிரி, கொஞ்சம் விரசம் இல்லாம ஆபாசம் இல்லாம குடும்பத்தோட குழந்தைகளை கூட்டி போய் பாக்குற மாதிரி ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு வந்த திருப்தி இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமா. டூர் போக முடியாதவங்க இந்த படத்தை போயிட்டு வந்தா ஒரு டூர் போய் ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தா ஒரு நிறைவே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையிலான நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க.